சமையல்கார பெண்ணாக தமிழ் பொண்ணு நின்னாக அந்த காலம் போய் போச்சு. சர்வதேச தமிழ் பொண்ணுங்க ஆனாக சாஸ்திரங்கள் போய் போச்சு. அப்பாவே அப்பாவே பெத்த பொண்ணா திட்டாதே, அம்மாவே அம்மாவே அட்வைஸ் பண்ணி கொள்ளாதே. சேலை போனது ஜீன்ஸ் வந்தது காலத்தின் மாற்றம். எல்லாம் மாறும் மாறும். கொண்டா கொண்டா அந்த முருங்கைக்காயை கொண்டா. இதை அப்படியே வச்சு தச்சு விடட்ட அந்த கோணிய. இந்தாமா. முதலை வாயில் நாக்கே இல்ல, மூன்றாம் பிறையில் கரையே இல்ல, பெய்யும் மழையில் உப்பே இல்ல, பெண்கள் மனசில் தப்பே இல்ல. செடி நட்டது மலர் மொட்டுகள் விட உத்தரவிடுவோம், விதையிட்டதும் கனி சட்டன வர கட்டளை இடுவோம். இளங்கண்ணியர் இனி வெண்ணிலவிலும் கப்பலை விடுவோம், இவை முட்டிட வரும் முற்றடிகளை முட்டை முட்டை முன்னேறுவோம். 18 வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சி. 18 வயசு பட்டாம்பூச்சி இது படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சி. வெளியே வந்தா சந்தோஷம், வீட்டுக்குள்ள சந்தேகம், எங்க பாடு பெரும்பாடு. என்ன இவ போக்கே சரியில்லையே. இவ பாடிய பாட்டை பார்த்தா பயமா உள்ள இருக்கு. வீட்டை விட்டு ஓடிடுவாளோ? படி தாண்ட துடிக்குதாம காலை முடிச்சு போட்டுற வேண்டியதுதான் இவளை. மேகம் தாண்டி போகலாம், வானம் தாண்ட முடியுமா, தெரியும் எங்க எல்லை கோடு. ஏ கண்டாங்கி கண்டாங்கி செல்வராகி போனாலும் தென்காசி தென்காசி தமிழ் பண்பு மாறாதே. ஸ்ரீக்கர் உலகம் தோன்றிய பின்பும் குங்குமம் இருக்கு. ஐஸ்வர்யா ராயி அழகை வாங்கு, ஜான்சி ராணி வீரம் வாங்கு, சான்யா மெர்சா இளமை வாங்கு, 3 சேர்த்து உலகை வாங்கு. எடு அந்த செருப்ப. என்னம்மா பூராங்கிற வந்துருச்சா? பூரான அடிக்கிறதுக்கு செருப்பு இல்ல, ஒன்னையும் அடிக்கிறதுக்கு தான் நாயே. என்னையவா? என்னைய எதுக்கு அடிக்க போறா? வர வர உன் போக்கே சரியில்லைங்க. ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான் இருக்கு. அது என்னடா 18 வயசு ஆச்சு, பட்டாம்பூச்சி பறக்குது, படிதாண்ட துடிக்குதுங்க. ஓடிக்கிடி பாப்பிரியா? முன்னாடியே சொல்லிரு. நாங்களும் ஆளுக்கு ஒரு பால் டைல வாங்கி குடிச்சிட்டு நாங்களும் அந்த போய் சேர்ந்துரியோம். மானத்தை எதுவும் வாங்கி விடாத. இப்ப கிறுக்கி உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டோ? நான் பாட்டு தரப்ப பாடிக்கிட்டு இருந்தேன். பாட்டு படிக்கிறது ஒரு குத்தமா? ஐயே எனக்கு பயமா இருக்கு. எப்பயும் சந்தியா சொல்லுவா, பாருமா அம்மோ எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டு பாட்டு வச்சுக்கிட்டு ஆடியா பாடியா ஸ்டேட்டஸ் வைக்க அதை பண்ணியா இதை பண்ணியான்னு. நானும் சின்ன பிள்ளை தானே நினைச்சிட்டேன். எனக்கு என்னமோ உன்னைய பார்த்தா பயமா இருக்கு. ஏதோ மானத்தை கிணத்தை வாங்கிபடியா சந்தியில இழுத்துச்சு சிரிக்க வச்சு விடுவியோன்னு பயமா இருக்கு. நீ என்னையவே சொல்லு. உன் முகம் மூத்தவளை நம்பு. அவன் நல்லா ஜோடியா சுத்திக்கிட்டு தெரியா. அதெல்லாம் பார்த்தா உனக்கு தப்பா தெரியல. தனியா போன்ல பாட்டு வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு தப்பா தெரியுது என்ன? ஏலா அந்த பையன் காலேஜ்ல கூட படிக்க பையன் ஃப்ரெண்டு. அதெல்லாம் தப்பா சொல்லாத. இப்படியே சொல்லிக்கிட்டு சும்மா போன்ல பாட்டு கேட்கவள தப்பு சொல்லு. சரி சரி அப்படியே இருக்கட்டும். நான் ஓடுறதுக்கு அப்புறம் எதுக்கு நீ பால்டாயில் குடிக்கணும்? இப்பயே பால்டாயில் குடிச்சிட்டு படுத்துருப்போ. பால்டாயில் குடிக்கவலாம் பால்டாயில். எப்ப பார்த்தாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அட என்ன இந்த பிள்ளை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத இந்த பிள்ளை. அவ்வளவுதான் போல இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேல இருக்க பாசம்லாம். என்னத்த சொல்ல, இதுவரை பெத்துட்டு நம்ம தான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்துருணும் ரெண்டையும். இது பழைய மேட்ச் இல்ல? ஆமா பழைய மேட்ச் தான். இருந்தாலும் இதுல விக்கெட் சூப்பரா எடுப்பான் பாரு. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். அதான் உன்ட்ட காட்டலான்னு எடுத்தேன். இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். விடு விடு அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி சரி. சோனிக்கு இப்ப மறுபடியும் ஒரு கால் ட்ரை பண்ணு. என்ன பண்றான்னு பாக்கலாம். அப்பவே அவ பிளாக் பண்ணாலும் பண்ணிருப்பா. நீ போடு பாக்கலாம். ரிங் எதுவும் போகுதா என்னன்னு. ட்ரை பண்றேன். எதுக்கு இந்த கொம்மி நம்மள மட்டுமே திட்டிக்கிட்டு இருக்கா? நம்ம மேல நம்பிக்கையே இல்ல. அதான் அடங்கொய்யால எவன்டா அது போன் அடிக்கிறது நேரங்காலம் தெரியாம. மனசு இருக்க பிரச்சனை இல்ல. இந்த போன் வேற. மறுபடியும் இந்த நம்பரா? இவன் அன்னைக்கு சும்மா விடப்படாது. நல்ல மானங்கிட்ட கிளி 4 கிளி கிழிச்சாதான் எனக்கு சரிபட்டு வருவான். இல்ல கிறுக்கனுக்கு பிறந்த கிறுக்கா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதான் நேத்து ராத்திரியே ராங் நம்பர்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டோம்ல. வேற எதுக்கு நீ தேவையில்லாம போன் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னைய பார்த்தா கிறுக்கி மாதிரி இருக்கோ? அப்பயும் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்த. அது தெரியாம தான் என் கை திருப்பி பட்டுருச்சு. என்னமோ நான் தான் கால் பண்ணேன்னு ஓவரா சீனை போட்ட. இப்போ என்னத்துக்கு மறுபடியும் நீ கால் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னைய பார்த்தா இன வேணா இழிச்ச வாட்சி மாதிரி இருக்கோ? என்ன மச்சான் அந்த கிளி கிளிக்கியா? வேணா போனை கட் பண்ணிடுவோமா மாப்ள? காதுல கேட்க முடியல. இல்ல வேண்டாம். என்னதான் பேசுறான்னு நம்ம கேட்போம். இரு வேண்டாம் மாப்ள, காது கேட்க முடியல. இரு என்னதான் நடக்குன்னு பாப்போம். நானும் போனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நீயும் திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்க. இன்னும் இருக்க உன் போன்ல இருந்து கால் வந்துச்சுன்னு வையேன், அவ்வளவுதான். அசிங்கமா திட்டி போடுவேன் பாத்துக்க. ஆளு மூஞ்சியும் பாரு. போன வைடா வெண்ண. இதுக்குதான் அப்பவே போனை கட் பண்ணுவோம். கேட்டியால பாரு அந்த பிள்ளை என்ன கிளி கிழிக்குதுன்னு. விட்டா பச்சை பச்சையா திட்டும் போல இருக்கு. ஆனா நல்லா திட்டினா சோனி. இன்னொருக்கா கால் பண்ணுவோமா? ஏய் போடா கேன. இன்னொருக்கா என் நம்பர்ல இருந்தா நான் போன் பண்ண மாட்டேப்பா அவளுக்கு. நல்லா பயந்துட்ட போல இருக்க நீ.
ஏய் மாப்பிள்ள, நீ வேற வெறுப்பேத்தாதடா. நான் எந்த பிள்ளைகிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்கினதுல பொம்பளை பிள்ளைகிட்ட. நான் இதுக்குதான் பொம்பளை பிள்ளைகிட்ட வச்சுக்கிறதே கிடையாது. இது என்ன இந்த கிளி கிளிக்குது, இப்படி கிளிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. என்னைய பார்த்தா பயல்வெல்லாம் மரலுவானுவேன். இந்த பிள்ளை என்னன்னா இந்த கிளி கிளிக்குது போன்ல. என்னைக்கு அந்த நம்பர் நான் தானே சொல்லி கிளிப்பாதீங்களே, மானக்கேடாகி போயிடும். நான் சொல்ல மாட்டேன், பயப்படாத. இரு, என்கிட்ட 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் தான் சோனிக்கு அவளுக்கு தெரியும், இன்னொரு நம்பர் பர்சனல் நம்பர் இன்னொன்னு வச்சிருக்கேன். அந்த நம்பர்ல இருந்து அவளுக்கு பேங்க்ல இருந்து கால் பண்றோன்னு கலாச்சி பார்ப்போம் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். எனக்கு தெரியாதப்பா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹலோ பிரதர், என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல சோனி, சும்மா நாங்க 2 பேரும் கிரிக்கெட் பத்தி பேசிக்கிட்டே போன்ல பாத்துக்கிட்டு இருந்தோமா கிரிக்கெட், அதனால அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 பேரும் கையில 4 முருங்கைக்காய் மட்டும் பறக்க வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தீங்களா, அதான் அதையும் கையோட வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். கொண்டாங்க. இந்தா சோனி. சீனியர், கொண்டாங்க முருங்கைக்காயை. வீட்டுக்கு கொண்டு போது வச்சிருக்கீங்களோ? வேணா எங்க அம்மாட்ட கேட்டு போகும்போது வாங்கி தரேன், இதை தாங்க. ஐயோ இல்ல, இந்த அப்படி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி சோனி. பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கினா ரொம்ப கஷ்டம் போல இருக்க. இந்த பிள்ளை கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. எவ்வளவு கேட்டேன்னு சொன்னால பத்தியா. எடுவோம், போன்ல இருந்து பேங்க்ல இருந்து கால் பண்றோம்னு சொல்லி மறுபடியும் போடு, என்னதான் நடக்குன்னு பாப்போம். ஆமா இரு, நான் கால் பண்றேன். சோனியை விருப்பத்துறதுன்னா அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. நல்லா வலிக்குது தங்கியா. இரு, நீ எதுவும் பண்ணாத, அசையாத, அப்படியே இரு, நானே எடுக்கேன். அப்போ நல்லா குத்திருச்சு, வலிக்குது. நீ ஷூ தானே போட்டிருப்ப, எதுக்கு ஷூவை கழட்டிட்டு வெறுங்கால்ல நடந்த? அப்பதான் ஷூ கொஞ்சம் கடிக்க மாதிரி இருக்கான்னு ஷூவை கழட்டிட்டு காலத்துல வச்சேன், அதுக்குள்ள இந்த முள்ளு குத்திருச்சு. சரி, நீ அப்படியே இரு, நான் உனக்கு வலிக்காம எடுக்கிறேன். இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும். இந்த முள்ளு வந்துருச்சு பாரு. முள்ளு எடுத்துட்டியா? என்ன வலிக்குது? கொஞ்சம் ஆழமா தான் குத்திருக்கு, அதனாலதான் வலிச்சிருக்கு. கொஞ்சம் ரத்தம் வேற வருது பாரு. சரி, முள்ளு எடுத்துட்டல, அது போதும். முள்ளு உள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் வேற செப்டிக் ஆயிரும். ஆமா, இப்ப முள்ளு உடஞ்சி இல்ல, நான் அப்படியே ஷார்ப்பா அப்படியே எடுத்துட்டேன். இந்த உமா குந்தாடி எந்த அளவு போனான்னு தெரியலையே, இன்னும் ஆளை காணோம். இந்த 2 புதருக்குள்ள இங்க என்ன பண்ணுதுவ? ஓய். அத்தை. ஆமா, இங்க 2 பேரும் புதருக்குள்ள என்ன பண்றீங்க? என்னது புதரா? இல்ல, கொஞ்சம் மறைவா இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஆமா, இங்க மரத்துக்கடியில் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, என் காலில் முள்ளு குத்திருச்சு, அதான் சந்தியா எடுத்து விட்டுட்டு இருந்தா. ஆமா தங்க, பாருங்க என்ன பெரிய முள்ளு குத்திருச்சுன்னு. அவன் ஷூவை கலத்தி போட்டுருந்துருப்பான் போல இருக்கு, அது நல்லா முள்ளு அவன் காலில் இறங்கிருச்சு. ஏலே, முள்ளு கிடக்குன்னு தெரியாதா? எதுக்கு நீ ஷூவை கலத்துன? தெரியாம கலத்திட்டேன்க்கா, இனிமே கலத்த மாட்டேன். சரி, இப்ப முள்ள எடுத்துட்டியல்ல? எடுத்துட்டேன். சரி வாங்க, இங்க ஏன் தனியா உட்கார்ந்துருக்கிய? இந்த வாரேன். சரி, நான் உமா எங்கன்னு தேட போறேன். உமால எங்கேயாவது பாத்திய? அந்த கண்ணா அந்த பக்கம் தான் போனாவ, அங்கதான் இருந்தவ, நான் பார்த்தேன். அங்கயா? அந்த நாய் அங்க போய் என்ன பண்ணுது? சரி, நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க போய் அங்க உட்காருங்க. இங்க உட்கார்ந்துருக்க கூடாது தனியாலாம். சரி தே. நாங்கெல்லாம் சுண்ணாமிலே சுமிங்க போட்டவங்க, இதை பண்ண மாட்டோமா? எப்படி படுத்து கிடந்து முருங்கைக்காய் பறிக்கிறது நீ என்ன பார்த்து தான் கத்துக்கணும். அவ்வளோ வரும். இந்த காத்து வேற கண்ணுக்குள்ள மண்ணள்ளி போடுது, கண்ணை திறந்து வைக்க முடியல. அப்படியே படுத்து தூங்கலாம் போலையும் இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடலாமா? ஆமா, படுப்போம். நம்மளை யாரு தேட போறா? சொர்க்கம் மதுவிலே நல்லா தூக்கம் வருதே, அடடா. இந்த தெருநாய் இங்கதான் தூங்கிட்டடாக்கா. இரு, இதை ஒரு குழியில தூக்கி போட்டு அந்த அளவு முக்கிறீ. ஏலா குந்தாணி, எந்திரிலா. என்ன பெரிய பொண்ணு தலையில நிக்கிற? செருப்பு, நீ தான் மல்லாக்க கிடக்க நாயே, எந்திரி. ஐயோ, நான் தான் மல்லாக்கல கிடந்தனா? என்னடா பெரிய பொண்ணு, எதுக்கு இங்க வந்து என்ன எழுப்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறியாளா? உன்னைய முருங்கைக்காய் பறக்க சொன்னா இங்க வந்து முருங்கை மரத்துக்கு அடியில தூங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? ஏடி, மாங்குன்னு பறக்கி கொடுத்தா நமக்கு என்ன லட்ச சம்பளமா தர போகுது? வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் முருங்கைக்காய் தரோம், அதுக்கு எதுக்கு மாங்குன்னு கடந்து பறக்கணும்? நல்லா சொகுசா மரத்தடி நிழல்ல படுத்து கடந்தோமா, கை கெட்டின தூரத்துல அடக்க முருங்கைக்காயை பறிச்சோமா, இந்தாங்க லட்சின்னு கொடுத்தோமான்னு இருக்கணும். உன்னை ஏன் மாங்குன்னு வேலை செய்ய சொன்னதுங்க? அட நாதாரி, கறிக்கு மட்டும் எனக்கு 10 முருங்கைக்காய் தான், 15 முருங்கைக்காய் தான், கூட்டுக்கு தான், பொரியலுக்கு தான்னா இப்ப என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, நம்ம லட்சி தோட்டத்துல உள்ளது நமக்கு இல்லாமையா? இரு, லட்சிக்கிட்ட ஒரு முருங்கைக்காய் கூட அந்த நாய் கண்ணில் காட்டாதீங்கன்னு சொல்றேன். இந்த உமா எருமை நல்லா சொகுசா தூங்கிட்டு அடக்கா மரத்தடி நனல்ல கடந்துன்னு சொல்லி கொடுக்கேன். இரு பெரிய பொண்ணு நில்லு, இந்த வாரேன். ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்து விடாதலா, இந்த வாரேன் இரு. யார்ல அது உனக்கு போன் அடிச்சுட்டே அடக்குது, எடுத்து பேசதான் செய்யும். அது ராங் நம்பருமா? யாருன்னு தெரியல. ராங் நம்பரா?
கொண்டா அந்த நம்பர்கிட்ட நான் பேசியேன். அது என்ன ராங் நம்பரு? பொட்ட பிள்ளைக்கு இப்படி ஓயாம போன போட்டுக்கிட்டு இருக்கிற நம்பரு. அப்பயே உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா? ஆமா அது என் ஃப்ரெண்டு. இது வேற நம்பர்ல இருந்து வருது. சரி விடுமா, அதை நான் பாத்துக்கிடுவேன். இங்க பாரு, யாருக்கிட்டையும் போன பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு அடக்காத சொல்லிட்டேன். அம்மா உன் போக்கே சரியில்லை. உங்க அப்பா இப்பதான் போன் பண்ணாரு, இங்க வாசல்ல வந்துட்டாராம். போ போய் அரிசியை வாங்கி உலையில போடு, இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சோத்தை கொடுக்கணும். ஆமா, இந்த சந்தியெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளெல்லாம் ஒரு வேலை சொல்ல முடியும், என்னையே தான் எல்லா வேலையும் வாங்குறா. அவ இப்பதான் முருங்கைக்காவை கொண்டு வந்து என்கிட்ட தந்துட்டு நல்லா போய் உட்கார்ந்துருக்கா. அவன் சரல்ல காலில் முள்ளு குத்திட்டுன்னு சொல்லிட்டு அதான் காலை கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு ஏதாவது முள்ளுக்குள்ளு முறிஞ்சு கிடக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கேன். அவ அங்க பாத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை பண்ணிருக்க. போ 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 சீக்கிரம் போ. சாப்புக்குள்ள ஒரு பானை கிடக்கும்ல, அதை நல்லா போய் அங்க மோட்டர் ரூம் கிட்ட போயிட்டு நல்லா தொட்டிக்கிட்ட தண்ணி கிடக்கும், நல்லா கழுவி எடுத்து அங்க வரவு பத்த வச்சு எல்லாம் சருவெல்லாம் கிடக்கும், எடுத்து போட்டு தீய பத்த வச்சு விடு. நான் தான் வாரேன். போறேன் போறேன். வர வர ஒன்னும் சொல்ல ஆக மாட்டேங்குமா அந்த பிள்ளை கிட்ட. என்னன்னு தெரியல, கட் பண்ணி விட்டுட்டா, எடுக்க மாட்டேங்க. உஷாராயிட்டு இருந்த பிள்ளை, அதனால இனிமே எந்த நம்பர்ல இருந்து வந்தாலும் எடுக்காது போயிரு. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், இருக்கட்டும். சரி வா, நம்மளும் அங்க போலாம். சுதந்திர வானில் பறந்ததும் இல்லை, சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை, சாலையில் நானாக போனதும் இல்லை, சமயத்தில் நானாக ஆனதும் இல்லை, ஏழை மகள் காணும் இன்பம் நான் காணவில்லை. மார்கழி பூவே மார்கழி பூவே, உன்மடி மீது ஓரிடம் வேண்டும். ஏ சஞ்சனா, இதுல ஒரு கொய்யாக்கா கூட இல்லடி, வெறும் மரம் தான் இருக்கு. இதுக்குதான் அந்த மினுக்கு நாளா சில்பட்ட கொய்யா மரம் இருக்கு மாமரம் இருக்குன்னு ஒன்னத்திலயும் காய் இல்ல போ. ஆனா அங்க மேல தூரமா ஒரே ஒரு பிஞ்சி மட்டும் தெரியுது. அங்க பாரு, அந்த பிஞ்சை பறிச்சு நம்ம என்ன பண்றது? விடு. ஆமா, அதான் நானும் நினைச்சேன், அதை பறிச்சாலும் வேஸ்ட் தான், சாப்பிட கூட முடியாது. ஆமா, இந்த ரெண்டு அங்க என்ன பண்ணுதுங்க? அந்த சைடு ஏதாவது கிடக்கான்னு பாரு. நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல சஞ்சனா. ஓ, கொய்யாக்கா தேடுதுங்களா? அதான் இந்த மரத்துல இப்பதானே ஓஞ்சிச்சு, வேற எப்படி இருக்கும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, இவளா ஏதாவது நினைச்சிருப்பாளா சிங்கம்மா? என்னாச்சு சரண்யா, கொய்யாக்கா வேணுமா? இல்ல, சும்மா தான் பார்த்தோம் ஏதாவது இருக்கான்னு. இந்த மரத்துல இப்பதான் பழம்லாம் காய்ச்சி ஓஞ்சிச்சு, அதனால இப்போதைக்கு இதுல இருக்காது. இன்னொரு மரம் அங்க ஒண்ணு இருக்கு, அதுல பிஞ்சு முன்னாடி இருந்துச்சு, வேணா அங்க போய் வேணா அப்புறம் செக் பண்ணலாம். வரீங்களா? இல்ல இல்ல வேண்டாம், எங்களுக்குலாம் ஒன்றும் வேண்டாம். நாங்க சும்மா இந்த வழியா வந்தோம் வேடிக்கை பார்க்க. அப்ப இந்த மரத்தை பார்த்தது ஏதாவது காய் கிடக்கான்னு சும்மா தான் பார்த்தோம். எனக்கு ஒன்றும் உங்க வீட்டு காயில ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு ஒன்றும் கொய்யாப்பழம்லாம் வாங்கி திங்க வக்கு இல்லாம இல்லை, நாங்க வேணும்னா கடையிலே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். அப்படிங்களா மேடம்? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நீங்க இந்த ஒண்ணு இல்லாத மரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வரேன். ஏய் சோனி, கொஞ்சம் நில்ல. என்ன சரண்யா? இல்ல, எங்க போற? நானா இந்த பானையில எடுத்து நான் சாப்பாடு பொங்கணும், அதனால இந்த பானையை கழுவுறதுக்கு தண்ணி தொட்டிக்கு போறேன். சாப்பாடு செய்ய போறீங்களா? ஆமா, நீங்களாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு சாப்பாடு பத்தாது, அதனாலதான் இந்த பானையில இப்ப சமைக்க போறோம். சீ, இந்த பானையிலையா? இந்த பானையை பார்த்தாலே வாந்தி வருது, இதுல சாப்பாடு செஞ்சு திங்கதானாக்கும். எனக்குலாம் வேண்டாப்பா. என்னாச்சு சஞ்சனா? அங்க பாரு, அந்த பானையில தான் சாப்பாடு செய்ய போறாங்களா நமக்கு. இத பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, வாந்தி வர மாதிரி. இதுல செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஐயே, பானை கறியாதான் இருக்கும், உள்ள சாப்பாடு செய்யற சோறெல்லாம் வெள்ளையாதான் இருக்கும். பயப்படாத. ஒரு சில பேர் வெளியே வெள்ளையாதான் இருப்பாங்க, உள்ள மனசு பூரா அழுக்கா கருப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்ல, இது கருப்பா இருந்தாலும் உள்ள சாப்பாடு செய்யற சாப்பாடு வெள்ளையாதான் இருக்கும். அதே போலதான் கருப்பா இருக்காங்கன்னா பார்க்க கூடாது, வெளிச்சோட்டத்தை வச்சு. உள்ள அவங்க மனசு வெள்ளையா இருக்கும். வெள்ளையா அழகா இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரல, சும்மா நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். போ, தனியா போய் எங்கனா பணாத்து, இங்க நின்று பணாத்தாத. ஏய் சஞ்சனா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. நமக்கு இங்க போர் அடிக்குதுல, அதான் இவ அங்கேயே தண்ணி தொட்டிக்கு போறாளாம், அங்கேயும் போய் பார்க்க போலாம். வா. நான் வரல, நீ வேணா போ. அப்படியா? நீ வரலையா? அப்ப நான் போட்டுமா? ஏய் என்ன, என்னைய விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்க? ஆளு மூஞ்சி பாரு, நீ எங்க போறியோ அங்க நானும் வரேன். அப்பனா வா. சோனி, நாங்களும் நீ போற இடத்துக்கு வரோம். வாங்க. வா சஞ்சனா, நம்மளும் போவோம். உனக்கு நட்டு கலண்டுருச்சுன்னு நினைக்கேன். வா வா, நமக்கு வேற போர் அடிக்குதுல்ல. என்னமோ போ. தண்ணி கருத்துருச்சி, தண்ணி தவள சத்தம் கேட்டுருச்சி, ஊரும் உறங்கிருச்சி, நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சி. டண்டன கடி எட டண்டன கடி. எடி வாங்கடி, இதான் நம்ம தண்ணி தொட்டி. சரண்யா, இங்க பாரு, அவ ரொம்ப ஓவரா போறா. சரி சரி விடு சஞ்சனா, பாத்துக்கலாம் அப்புறம். பாத்தியலா, இதான் தண்ணி தொட்டி, இதுக்குள்ளதான் இறங்கி குளிக்கணும். என்ன குளிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அதுக்கு தானே வந்தியே. நாங்க ஒண்ணு உங்க தோட்டத்துல குளிக்க வரல, எங்க தோட்டத்துல தான் குளிக்க வந்தோம்.
எல்லாம் ஒரே தண்ணி தாம்மா. ஏன் இப்படி கொந்தளிக்கிற? அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற கிடையாது. எந்த தண்ணியா இருந்தாலும் தொட்டிக்கு வந்து அது அப்படியே செடிக்கு மரத்துக்கு தான் போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இதில் உளுந்து கூட குழி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆழம் கிடையாது, பாசி ஈசி ஒன்றும் இருக்காது. நாங்கள் க்ளீனாக வச்சுருப்போம். உங்கள் தோட்டத்துலலாம் தொட்டி பாசி பிடிச்சவே கிடக்கும். அதுக்குள்ளே நீங்கள் குளிச்சின்னு வைங்க, அவ்வளோதான். வலிக்கு வலிக்கு பொத்து பொத்துன்னு உள்ளே உளுந்து மூக்கந்துவே கிடக்கணும். இதில் அப்படி கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் பாரு. ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் எங்கள் தோட்டத்திலே நாங்கள் குளிச்சுப்போம். சரி, கேட்டா கேளுங்க, கேட்கட்டி போங்க. எனக்கு என்ன, நான் வந்த வேலையை பார்க்கேன்ப்பா. இல்ல என்ன சந்தியாவை பிடிச்சிக்கிட்டு நொண்டி நொண்டி வர, என்னாச்சு காலுக்கு? அது ஒன்றும் இல்லை சஞ்சயண்ணா, காலில் முள்ளு குத்திருச்சு. அதான் அவங்களால நடக்க முடியல. முள்ளு குத்திருச்சா? முள்ளு குத்துற அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணனா? அது ஒண்ணும் இல்லடா, அப்பதான் கொஞ்சம் ஷூ ஒரு மாதிரி கடிக்க மாதிரி இருக்கான்னு கலத்தினேன். கலத்தி நேரா முள்ளுல கொண்டு காலை வச்சிட்டேன் போல இருக்கு. நல்லா நறுக்குன்னு இறங்கிடுச்சு. காலை அவ்வளவுதானா போச்சா? நடக்க முடியுமா முடியாதானுமே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனியர், ஒரு 2 நாள்ல சரியாயிரும். என் தம்பிக்கு சரியானா சரிதான், சரியா அவ்வளவுனா தானே இருக்கு. உங்க தம்பியை யார் முள்ளுல கொண்டு கால் வைக்க சொன்னது? அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க தோட்டத்துக்கு வந்ததுனால தானே காலில் முள்ளு குத்திருச்சு, அதான் சொல்றேன். அதெல்லாம் எங்க தப்பு இல்லப்பா. சரி சரி விடுங்க, அதெல்லாம் சரியாயிரும். சரி, இவ சஞ்சனாவும் தரணியாவும் எங்க? இந்த அந்த பக்கம் தான் உங்க தங்கச்சியோட போனாங்க 2 பேரும். ஆமா, அவ பானையை கழுவ போறேன்னு சொல்லிட்டு போனா. என்ன செய்ய போறாங்க? சாப்பாடு செய்ய போறாங்க. ஓ, தோட்டத்திலே குக்கிங்கா? ஆமா, நாங்க எப்பயும் தோட்டத்துல சமைப்போமே. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அப்படி என்னெல்லாம் சமைப்பீங்க? நாங்க தோட்டத்துல பிரியாணி செஞ்சிருக்கோம், மீன் குழம்பு வச்சிருக்கோம், அப்புறம் கீரை பொங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்படி என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே செய்வோம். ஓ, கிச்சனே தேவையில்லையா அப்போ? ஆமா, அதெல்லாம் தேவையில்ல. எல்லா இன்கிரீடியன்ஸும் வச்சிருப்போம் நாங்க எப்பயுமே அந்த சாப்புக்குள்ள. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருவோம். எது இருந்தாலும் இல்லைனாலும் குத்து மதிப்பா செய்வோம். தோட்டத்துல சாப்பிட சூப்பரா இருக்கும். நாங்க சின்ன பசங்களாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும் தெரியுமா? சந்தியா, நீ சொல்லும் போதே சூப்பரா இருக்கு. அப்ப நாங்களும் இன்னைக்கு சமைக்கலாமா? இன்னைக்கு வெறும் ரைஸ் மட்டும் தான் வெடிக்க போறாங்க. குழம்பு வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்பா. அம்மா காலையிலே கொஞ்சோல தான் கொண்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் அது பத்தாதுல எல்லாருக்கும். அதனால மறுபடியும் அப்பா இப்ப போய் அரிசியும் இந்த குழம்பும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓ, அதுதான் அத்தையும் மாமாவும் பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா. அப்ப நம்மளாம் ஒரு நாள் சமைப்போமா? நெக்ஸ்ட் வீக் சண்டே இந்த மாதிரி வந்துருங்க, எல்லாரும் சமைக்கலாம். ஆமா, நெக்ஸ்ட் வீக் வரும்போது கறி எடுத்து வருவோம் மச்சான், பிரியாணி செய்யறதுக்கு மாப்பிள. ஆமா, என்னென்ன தேவையான பொருள் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போட்டு வந்துருவோம் கார்ல. இங்க வந்து செய்வோம். நல்லா இருக்கும் போல இருக்கு. இவங்க சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கவே. எனக்கு ஓகே. எனக்கும் டபுள் ஓகேடா. சரி, அப்ப எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ரெடியா இருங்க. லெச்சு, இவ சொல்லி எல்லாம் நம்பாதீங்க லெச்சு. எனக்கு நேற்று ராத்திரி சுத்தமா தூக்கம் இல்ல. அதனால இங்க தோட்டத்துக்கு வந்த உடனே நல்லா தூக்கம் வந்துச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் நனலா இருந்தது, காத்தா நல்லா வந்தது. அப்படியே படுத்துட்டேன். அப்படியே கண்ணை ரெண்டுருச்சு. அட குந்தாணி கூமுட்ட, என்னானே போய் சொல்லியா? லட்சி என்ன சம்பளமா தரப்போகுது, அது இதுன்னு என்னென்னலாம் சொன்னாலா குந்தாணி? இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறிய. சரி சரி விடுங்களா, சும்மா ஆயிரலாம். நீ வேற, உண்மையாவே நேற்று ராத்திரி எங்க வீட்டுல தூங்கல தெரியுமா? ஒரு கண்ணுக்கு தூக்கமே வரல. ஒரே வெக்க வேத்து வேத்து ஊத்துது. என் வீட்டுக்காரன்னு ஒரு ஏசி வாங்கி கேட்டா வாங்கி தர மாட்டேங்க அந்த பைய. இந்த கிருக்கார பையல கட்டிக்கிட்டு நான் படிக்க பாடு இருக்கே. அப்போ ஒரு ஏசி வாங்க வக்கில்ல இந்த மனுஷனுக்கு. எதுக்குல உனக்கு ஏசி? நல்லா அழகா கதவு ஜன்னலெல்லாம் திறந்து போட்டுட்டு நல்லா தார்சாப்புலே தூங்கலாமலா? நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து வர. நானும் அப்படிதான் முத்தத்துல தூங்கிட்டு கிடக்கேன். எப்பனா ரொம்ப இடுப்பு கிடுப்பு வலிச்சுனாதான் கொஞ்சம் போய் அவ்வளோகிட்ட போய் பெட்டில் போய் படுப்பேன். இல்லாட்டினா நல்லா முத்தத்திலே படுத்துருவேன் தெரியுமா? என்ன அழகா இருக்கும். இடையில எல்லாம் நல்லா குளிர் அடிச்சிடும். அப்பதான் உள்ள போய் எங்கனையாவது முத்தத்தை ஹாலுக்குள்ள போய் படுத்து கிடையாது. இல்லாட்டினா நல்லா வெளியே தான். இல்ல வெளியே படுக்க கொஞ்சம் பயமா இருக்கு பார்த்துக்கிடுங்க. நாயெல்லாம் குலைக்குது பத்தியில. அதனால நான் இப்ப வெளியெல்லாம் படுக்கிறது கிடையாது. ஒரு 2 நாள் படுத்து பார்த்தேன், கொசு கடி வேற. அதனால நான் உள்ளே போயிருவேன் பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் பயமா இருக்குன்னு. ஏசி வாங்கினாதாக்க இனிமே தூங்க முடியும். ஏசி இல்லாமலாம் நம்மளால சமாளிக்க முடியாது. அப்படின்னா தான் ஆடி ஆப்பரில் போட்டிருந்துருப்பானலா, அப்ப போய் வாங்கிருக்கலாம்ல, கொஞ்சம் விலை குறைச்சிருப்போம்ல. இப்பயும் ஆடி ஆப்பர் போயிட்டு தாங்க இருக்கு. பெரிய பொண்ணு அப்படியா? ஆமா, உடங்குடியில அதுல சத்தியா இருக்கும் பாரு, அந்த கடைக்கு போய் பாரு. நல்ல விலை குறைவா தான் இருக்கு. ஆடி ஆஃபர்னு இன்னும் போட்டிருக்கான். எங்க மாமியார் கூட சொல்லிக்கிட்டு இருந்து, யாரோ மிக்சி ஜார் மாத்தினாவே அது இதுன்னு என்னமோ சொல்லிச்சு. அப்படியா? அப்ப நாளைக்கு பெய்ய வேண்டியதுதான். நீங்கள கொஞ்சம் வாரியல என் கூட 2. எதுக்கு? ஏசி வாங்கயா? ஆமா, ஏசி வாங்கியே ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எங்க வீட்டுக்கார எதிர்பார்த்துலாம் காத்திருக்க மாதிரி கிடையாது. அவரு கிரெடிட் கார்டு என்கிட்ட தான் தந்திருக்காரு. அதை போயிட்டு ஒரு இழுப்பு இழுத்துனாலும் வாங்கிட போறேன். போவும் இல்ல, அங்க போறதுலாம் இருக்கட்டும். நான் இவ பானையை கழுவி எடுத்துட்டு வரேன்னு, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனவள என்ன காணுமே. அவளவே எவ்வளவு ஒருத்தி பாத்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளைகள் அவ்வளவும் பசிக்குதுங்க போதுவே.
காலையிலே வந்தது அவ்வளவா 2 ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சதோட கிடக்கும். வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துச்சு இவ்வளவு வரலையே தெரியல. எந்த அளவு தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கனையும் பாட்டை போட்டுட்டு ஆடிட்டு அடக்கால என்னமோ தெரியலையே. எவ்வளவு பாத்துட்டு வரீங்களாளா? நான் அந்த பக்கம் அவ்வளவு சின்ன பிள்ளைலாம் பேசிட்டு நிக்குதுவோ பாருங்க. அவளோட அனுப்பி விடுங்க. ஏலா சந்தியா, என்னம்மா சொல்லுமா? ஏதோ வரவு சரவு ஏதோ வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சோனி அங்க தண்ணி எடுக்க போனா வேறு பானையை கழுவி அவளை இன்னும் காணோம். போய் பார்த்துட்டு வா. அவன் தான் வாரா பேரு. ஏதாவது வேணும்னா கூப்பிடுமா? சரி சரி. லட்சு கூட வந்திருக்க பையன் நல்ல பையலாதான் தெரியும் அவனும். ஆமா ஆமா, நல்ல பிள்ளைகளாதான் தெரியுது. எல்லா பிள்ளைகளெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நல்ல பிள்ளைகளாக தான் தெரியும். அதுவே எல்லாம் தனியாக இருக்கும்போது அதுவே குணம் தெரியும். இல்ல, பிள்ளைகள் பேசியது பழக்க வழக்கத்தை வச்சே தெரிஞ்சுக்கிடலாம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்னு. பார்க்க இதுவே நல்ல பிள்ளைகளாதான் தெரியுது. சாருமதி பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியும். ரமணி பிள்ளைல இந்த ஒண்ணும் தான் உருப்படி. கூட இருக்க பையன் இவன் சரணி வீட்டுக்கு பக்கத்து வீடு போல நல்லா தெரிஞ்ச பையலாம். நல்லா ஒன்னா இருப்பாவலாம். இப்பதான் அந்த சரண் பையன் சொன்னான். காலில் முள்ளு குத்திட்டு நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தான் பாரு. அப்போ அவ்வளோத்தையும் கேட்டேன், யாரு என்ன விவரம்னு. இந்த பையனை பார்க்க நல்லா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுதாக்கோ. அப்படிதான் நினைக்கேன். அவங்க அப்பா ஏதோ பிசினஸ் பண்ணியாராம். டெக்ஸ்டைல் பிசினஸ்னா துணி பிசினஸ் தானே, துணி கடை தானே. ஐயா அப்ப பரவாயில்லையே, துணி கடைனாதான் நல்லா அழகா போய் துணி எடுக்கலாமா? ஐயா கடை எங்க இருக்குன்னு கேளுங்க. நான் அதெல்லாம் கேட்கல, கடை பேரு என்ன ஏதுன்னு. இவன் சரணு தான் சொன்னான், எனக்கு தெரியும் அவ்வளவுதான். அந்த பையலை கூப்பிட்டு கேப்பமாக்கோ எங்க இருக்கு கடை என்னன்னு. நமக்கு அப்போனா நல்லா கம்மி விலைக்கு கேட்டு வாங்கலாமாக்கோ. சும்மா இரு, அப்படிலாம் கேட்டுட்டு நடக்காத. யார் என்னன்னே தெரியல அந்த பையன். அப்படி கேட்டுட்டு இருந்தா ஏதாவது நினைக்க போறான். சரிக்கோ, அப்புறம் போகும்போது கேட்போம் எந்த இடத்துல இப்போ உங்க கடை இருக்கு என்னன்னு. நாங்க அப்ப வந்து வாங்குவோம்ல ஐயா அப்படின்னு. நீ வேணா கேளு. எமந்தா தண்ணி எல்லாம் எவ்வளவு நேரம் ஒரு பானையை கழுவி தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு? கொண்டாளா. அடுப்பை முட்டி வச்சுக்கிட்டு விரவையும் வச்சுக்கிட்டு நாங்க காத்து இருக்கோம். கொண்டு அடுப்புல வை, சீக்கிரம் பத்த வச்சு உலைய பொடியதுக்கு. எந்த காலம் பொங்கி முடிஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சுவாத்த கொடுக்க போறோமோ தெரியல. அப்படியே கையோட பத்த வச்சு விட்டுறியே. இந்த பானை என்ன கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி இருக்கலாம்ல. எம்மா எவ்வளவு தேய்ச்சாலும் இந்த பானையில இவ்வளவுதாம அழுக்கு போகும். வரவடுப்புல வச்சா பானை இப்படிதான் ஆகும். அதை ஒழுங்கா கழுவாம சும்மா அலசி எடுத்து சுவார்பங்க இப்படிதான் இருக்கும். எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். அவருதான் இப்படி ஆக்கி வச்சிருக்காரு. ஒரு பானையை கொண்டு வந்து போட்டா என்னன்னு ஆக்கி வச்சிருக்காரு பாரு இந்த லட்சணத்துல. ஏமா அப்ப தோட்டத்துல அப்ப கீரை சமைச்சு சாப்பிடுவாவ. ஒரு 4-5 கீரையை பார்த்துட்டா போதும், உடனே பிடிங்கி ஒரு கிண்டி எடுத்து அவிச்சு சாப்பிட்டுருவாரு. அதனாலதான் பானை இப்படி இருக்கு. அதான் கீரைன்னா அவர் கொஞ்சம் சாப்பிடதான் செய்வாரு. கண்ணு கொஞ்சம் தெரியுமுண்டுங்க பாரு. இப்ப கண்ணெல்லாம் நல்லா தெரியுதுங்கார. நம்மலாம் கீரை சாப்பிடாம தான் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியும். அப்போ உங்க வீட்டுக்காரர் பரவாயில்லையே. அதெல்லாம் உடம்புக்கு என்னது நல்லதுனாலும் அவர் பாட்டுக்கு செஞ்சு சாப்பிடுவாருடே. அதெல்லாம் நல்லா செய்வாரு. வீட்டுல சோறு கறியாக்க நேரம் ஆயிட்டுன்னு சொன்னாலும் சோத்தை மட்டுமாவது கொண்டு வா, நாங்க தோட்டத்துல பாத்துக்கிட்டே பாரு. கேட்டேன்னா நம்ம மிளகா கிழகெல்லாம் தக்காளி வெங்காயம் இங்கே கிடக்கும்ல, அங்கே முளைச்சி அதுல இருந்து நெண்டை பிடிங்கி போட்டு செஞ்சிருவேன்னுருவாரு. உங்க வீட்டுக்காரர் பரவாயில்லதாம்க்கு. சரிம்மா, ஏதாவது வேணும்னா கூப்பிடு. நானும் அவையெல்லாம் அங்க கதை பேசுறவள, நானும் அங்க போறேன். சரி போ.